இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் பணத்தை கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் காதலா? இந்த நிலைமையிலேயே அக்கா நீங்க பேசலனா நீங்களா என்ன காதலிச்சீங்க? நான் தீபாவை லவ் பண்ணது உண்மைதான். இப்பவும் அவன் மேல எனக்கு லவ் இருக்கு. ஆனா என் அம்மாவை மீறி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்தா அப்புறம் எங்களை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா பேச்ச மீறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சத்தியம் வாங்கிட்டாங்க. என்னால அவங்க பேச்ச மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. பெத்த அம்மா அப்பாவை சாவடிச்சுட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு கல் நெஞ்சக்காரன் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என் அக்கா உங்களுக்காக உயிரை விடுற அளவுக்கு வந்திருக்கா. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதா இருந்தாலும் அம்மாவை கேட்டுதான் சொல்லணும். பாத்தியாக்கா பாரு என்ன பேசுறாருன்னு பாரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நீ உயிரை விட போறியா? இந்த மாப்பிள்ளை இல்லனா விடு. நான் வேற ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்தால விட்டு தொலைக்கா. உன் படிப்புக்கு தகுதிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. என் வாழ்க்கையில இன்னொரு ஆளுக்கு இடமே இல்ல. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது கார்த்திகை மட்டும்தான். நீ எனக்கு திரும்ப திரும்ப இவர்தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. இவர்தான் வேணும்னு நீ மட்டும் தான் சொல்ற. ஆனா அவரு அமைதியாவே இருக்காரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்ல, அவங்க அம்மா கிட்ட போய் பேசவும் இல்ல. இவர் கூட எப்படி தானே சந்தோஷமா வாழ போற? அவருக்கே உன் மேல அக்கறை இல்லாதப்போ நீ ஏன் இவர் வேணும்னு சொல்ற? அக்கா ப்ளீஸ் இவரை விடுக்கா. வேற ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிப்பே. பைத்தியக்காரி வேற கல்யாணம்னா எனக்கு தெரியாது. அது நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்போயோ தாண்டிட்டேன்டி. நாங்க 2 பேரும் எல்லாம் மீறி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்ப வயித்துல கார்த்திக் குழந்தையோட இருக்கேன். தயவு செஞ்சு அப்பா கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாண்டி. அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரால தாங்கிக்க முடியாதுடி. அது மட்டும் இல்ல, கார்த்திகோட அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திடுவாங்கடி. தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டே சொல்லிடாது. இன்னொரு முறை இந்த கல்யாணம் வேண்டாம், வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னு இனி என்கிட்ட வந்துடாதடி. அப்படின்னா உண்மையை நான் செத்துற வேண்டி.